கேஸ் வெல்கம் டு மோன்ட்ரு முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, விவேக்கை வந்து புதுசாக சிஇஓ வந்தாங்களே, சிஇஓ வந்து விவேக் வந்து எந்த விஷயம் பண்ணாமல் சும்மா ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து இது யாருன்னு கேட்கும்போது நம்ம கம்பெனி ஸ்டாஃப் தான் சொன்னோன்னே, எவ்வளோ திமிரு இருந்தால் நான் வாரேன் ஒரு விஷ் கூட பண்ணாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அவனை உள்ளே கூப்பிடுங்கன்னு சொன்னோடனே விவேக் கூப்பிட்டோன்னே அவங்க வந்து சொல்லுவாங்க, உனக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு சொன்னேன். எதுக்கு மேடம், எனக்கு எதுக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, நான் வரும்போது நீ விஷ் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை, உனக்கு எதுக்கு நான் வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, நீங்கள் ஒன்றும் எதுவும் சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு கம்பெனி இது, அவனோட ரெக்கமெண்டேஷன்லாம் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஓ ஃப்ரெண்டு ரெக்கமெண்டேஷனில் வந்தால் இந்த மாதிரி பண்ணுவியான்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்குமெண்ட் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கும்போது அந்த புதுசாக அந்த சிஇஓ வந்து விவேக் வந்து ஒரே அறையை அரைஞ்சிருவாங்க. எல்லாம் எல்லாரும் முன்னாடி அரைஞ்சிருவாங்க. ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க எல்லாரும் பார்த்துட்டு. எப்படின்னா விவேக் வந்து இது வரைக்கும் யாருமே தொட்டது கூட கிடையாது, ஏன்னா சூர்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டில். அதனால ஆனால் புதுசாக வந்து சிஇஓ அரைஞ்சோடனே எல்லாரும் வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க விவேக் வந்து அவமானமாக போயிடும், ஏன்னா எல்லாரும் முன்னாடி வந்து அரைஞ்சிட்டாங்களே சொல்லிட்டு. அவரோட இந்த விஷயம் வந்து புதுசாக அந்த சிஇஓ வந்து அரைஞ்சிட்டாங்கிற விஷயம் வந்து சூர்யாவுக்கு போயிடுது. எப்படின்னா இந்த மாதிரி எப்படின்னா விவேக் சொல்லலை, அங்கே இருக்கிற வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி சூர்யா சார்ட்ட கால் பண்ணி, சூர்யா சார் உங்கள் ஃப்ரெண்டை வந்து புதுசாக வந்து சிஏ வந்து அரைஞ்சிட்டாங்கன்னு சொன்னோடனே சூர்யா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சூர்யா வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு இன்னைக்கு இருக்கு அவளுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்குது என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரோம். வாங்க வீடியோக்களை போகலாம். சூர்யா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா நந்தினி வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கலாம். நந்தினி வந்து டார்ச்சர் கீச்சர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயத்திலே சூர்யா வெளியே நின்றுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரன்ஸ் ரிப்போர்ட்டை மாற்றப்பறன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து சூர்யா கேட்டுட்டு போலீஸோட சண்டை போட்டிருப்பான். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வெளியே இருக்கும்போது இது பார்த்தா சொல்லிட்டு புதுசாக சிஏ வேறு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அது வேறு டென்ஷன், இந்த தாய் குளத்து மேலே டென்ஷன், ரொம்ப டென்ஷனில் இருக்கும்போது சூர்யா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ரொம்ப முடிச்சுக்கிட்டு இருப்பான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க வந்து இந்த பரமஸ்ரீ இருக்கால, பரமஸ்ரீ வந்து ரொம்ப டென்ஷனில் இந்த கௌஷிக் மேலே கௌஷிக் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு பரமஸ்ரீ வந்து அவள் ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்கா. இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட பாதி வயசு கூட இருக்காது பையன் என்ன இன்சல்ட் பண்ணுறான்னா சொல்லிட்டு பரமஸ்ரீ வந்து ரொம்ப டென்ஷனில் இருப்பா. இவன் ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னேன். அதோட பரமஸ்வரர் அண்ணன் சொல்லுவான், எங்கே என்ன தங்கச்சி எங்கே போயிட போகிறான், அவன் இங்கே தானே இருக்க போகிறான், அவனை பொறுமையாக வச்சு செய்வான், அதுக்காக நீ வந்து ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாத தங்கச்சின்னு சொல்லும்போது இந்த ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கௌஷிக் வந்து நந்தினோட தங்கச்சியை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறத வந்து இவன் பார்த்துருவா. பரமஸ்வரி பார்த்துட்டு வந்து அண்ணா யாருன்னு பாருனேன்னு சொல்லிட்டு யார் தங்கச்சி அதுன்னு சொல்லும்போது கௌஷிக் நேன்னு சொன்னோடனே வேணும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது வண்டி வந்து ஒரு பார்க்கில் நிற்குது. பார்க்கில் போய் பெஞ்சில் உட்காந்து ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு ஏன்னா இவனுக்கு எதுன பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிட்டு இவனுக்கு வந்து இப்போ தானே ஆகுது, அதுக்கட்டி எப்போ பொண்ணுலாம் கேர்ள் ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதோட பணம் சொல்லிட்டு பரமேஸ்வரன் என்ன சொல்கிறான், பணம் இருந்தால் எல்லாமே நடக்கும்னான்னு சொல்லிட்டு இது மாதிரி சொன்னான். ஆமாம் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது பரமேஸ்வரி வந்து இப்போ தான் அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்குறா. பார்த்துட்டு வந்து பரமேஸ்வரி ஷாக் ஆகிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். ஆனால் அது யாரும் தெரியுதானே அந்த பொண்ணுன்னு சொல்லும்போது யார் தங்கச்சி அதுன்னு சொல்லும்போது நந்தினி இருக்காள், நந்தினோட தங்கச்சி நான் வேணும்னு சொன்னேன். என்னம்மா சொல்கிற, நந்தினோட தங்கச்சி? அப்போ வந்து கௌஷிக் வந்து நந்தினோட தங்கச்சியை லவ் பண்ணுறானாமான்னு சொல்லும்போது அண்ணா என்ன இருக்காதுண்ணா, அப்படி இருக்காதுண்ணே, இந்த இதெல்லாம் ரஞ்சித்தோட வேலையாக தானே இருக்கும்னு சொல்லுவோம். என்னம்மா சொல்கிறேன் எனக்கு புரியலையம்மான்னு சொல்லும்போது உனக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியாதுண்ணே, ஏன்னா ரஞ்சித் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான் அந்த கௌஷிக்கிட்ட, சுந்தரவள்ளி குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக நந்தினி தங்கச்சியை லவ் பண்ணி நந்தினியை பழி வாங்கி அப்படியே சுந்தரவள்ளி குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு லவ் பண்ணி ஏமாற்ற சொல்லியிருப்பான் போல. அதனால தானே அந்த கௌஷிக் வந்து நந்தினியோட தங்கச்சியை வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆமாம் தங்கச்சி எனக்கு புரியல, ஆனால் நீ எப்படி தங்கச்சி உடனே பிடிச்சிக்கிட்டு எல்லாம் எனக்கு தெரியும், நான் ரஞ்சித்தை பற்றி நம்மளுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு சரி தங்கச்சி இப்போ இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் ஒன்றா நெருங்கி உட்காந்துருக்கிறது வந்து ஃபோட்டோ எடுத்துருவான். சுந்தரவள்ளி ஃபோட்டோ எடுத்துட்டு சுந்தரவள்ளியில் பரமேஸ்வரி ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போதைக்கு தங்கச்சி இதை ஃபோட்டோ எதுக்கு தங்கச்சி ஃபோட்டோ எடுத்தான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் ஒரு ரீசனுக்காக தானேன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ இருக்குல்லண்ணே இதை வந்து கௌஷிக்கிட்ட காட்டி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கௌஷிக்கிட்ட பேசுவோம், ஏதோ ஒரு பொண்ணோட பைக்கில் போனல பார்க்கிலலாம் போனலன்னு சொல்லி கேட்போம். அவன் மலுப்பு நான் அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுவோம், அவன் வந்து எப்படி இந்த ஃபோட்டோ டெலிட் பண்ண சொல்லுவான், அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கேட்போம், நான் எதுக்கு அமௌண்ட் தரணும், இந்த ஃபோட்டோ நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது சரிப்பா நான் தேவையான சூர்யாட்ட காட்டிடுன்னு சொன்னோம். அடுத்த செகண்ட் அவன் அமௌண்ட் கொடுத்து தானே ஆகணும்னு சொல்லும்போது தங்கச்சி நான் உனக்கு என்னமோ நினச்சம்மா, அவன் உடம்பு ஃபுல்லாக மூலமான்னு சொல்லிட்டு செத்தான் கௌஷிக். நான் தான் சொன்னலம்மா பொறுமையாரு ஒரு நல்ல ரீசனுக்காக மாட்டுச்சா, இனிமேல் கௌஷிக் குடிமை நம்ம கையிலம்மா சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னே. சரி வானே போவேன், இந்த கருமத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி வந்து சொல்லிட்டு அவங்க அண்ணனும் பரமேஸ்வரியும் ஃபோட்டோ எடுத்து கிளம்பிடுறாங்க. இது தெரியாமல் கௌஷிக் வந்து ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொமான்ஸ்னால் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கா. 2 பேருமே நந்தினி சிஸ்டர் வந்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அது டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். சரி வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கரெக்டாக வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து இறக்கி விட்டுட்டு சரி பாய் இங்கே நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கௌஷிக் கிளம்பிடுறான். இதை வந்து ரஞ்சிதா பார்த்துட்றான், நந்தினியோட 2வது தங்கச்சி. பார்த்துட்டு அக்கா அது யாருக்கு அதை உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறதுன்னு சொல்லும்போது ராபிடோ போட்டு வந்தேன்டி அப்படின்னு சொல்லும்போது ராபிடோ போட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல இறக்கணும், எதுக்கு அவன் அங்கே இறக்கி விட்டுட்டு அவனும் பல்ல காட்டிட்டு போகிறான், நீங்களும் பல்ல காட்டிட்டு பாயின்னு சொல்லிட்டு வரீங்க, அது யாருன்னு சொல்லும்போது உனக்கு தேவையில்லாத விஷயம் ரஞ்சிதா வா உள்ளன்னு சொல்லிட்டு
நான் ரஞ்சிதா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். அவட இந்த விஷயத்தை எப்படியாச்சும் மாமாட்ட இல்லைன்னா நம்ம ரஞ்சினி அக்காட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரஞ்சிதா நினைக்கிறா. ஏன்னா நம்ம அக்கா வந்து தப்பு ஏதோ பண்ணுறா போலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினைக்கிறான். அவட ரஞ்சிதாட்ட வந்து இந்த மாதிரி இந்த நாங்கள் அந்த அண்ணன் வந்து இறக்கி விட்டு போனாலும் இந்த விஷயத்தை வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஞ்சினி தங்கச்சி சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்லிட்டு அவளும் போயிடுறான். நான் ரஞ்சிதாவும் மேலே போயிடுறான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சூர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி கால் பண்ணி வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க கம்பெனிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து, இங்கே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை வந்து புதுசாக வந்து சிஏ வந்து அரைஞ்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே சூர்யா வந்து கடுப்பாயிடுறான். அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கிற சூர்யா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது செத்தா அந்த பொம்பளைன்னு சொல்லிட்டு சூர்யா வேகமாக கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போயிடறான். ஆஃபீஸுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்கே வந்து விவேக் இல்லை. விவேக் இல்லாத பார்த்துட்டு விவேக் எங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் கேட்கும்போது ஸ்டாஃப்ஸ்லாம் சொல்கிறாங்க, சார் விவேக் சார் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது விவேக் சாரை வந்து ஒரே அரைஞ்சு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி சொன்னோன்னே இப்போ விவேக் எங்கன்னு சொல்லும்போது விவேக் வீட்டுக்கு போயிட்டார் சார் சொன்னேன். விவேக் சூர்யா வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணி மச்சி எங்கடா இருக்குன்னு சொல்லும்போது, மச்சி நான் அந்த ஒரு சின்ன வேலையை வெளியே வந்திருக்கேன் மச்சி சொல்லும்போது, மச்சி எனக்கு எல்லாமே தெரியும், நீ உடனே கிளம்பி வந்து வாய் கொள்ளாது உடனே கிளம்பி வந்து ஆஃபீஸ் வான்னு சொன்னீங்க. சரி எதுக்குடா மச்சி சொல்லும்போது வான்னு சொன்னோன்னே ஆஃபீஸுக்கு வந்து வந்துடுறான். வந்தோடனே நீ உள்ள அவனை யார் என்ன சொல்கிறான் பார்ப்பான்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அவனை கூட்டிகிட்டு வரும்போது சிஇஓ புதுசாக வந்திருக்கான். அந்த பொம்பளை வந்து யாரை கேட்டு நீ வர சொன்னீங்க, நீ யார் முதல்லன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எங்கள் ரெண்டு வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தெரியலன்னு சொன்னோன்னே செக்யூரிட்டி வந்து பயந்துட்டு அப்படின்னு நிற்கிறாங்க. செக்யூரிட்டி வந்து சூர்யா பார்த்து பயந்துகிட்டே நிற்கிறாங்க. செக்யூரிட்டி நான் சொல்ல கேட்காம நீ எதுக்கு ரெண்டு பேரும் கழுத்து பிடிச்சி வெளியே தெரியலன்னு சொல்லும்போது அதோட சூர்யா சொல்கிறான், செக்யூரிட்டி இந்த பொம்பளை கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியல சொல்லுவேன். மேடம் வாங்க மேடம் கையை பிடிச்சி இழுக்கிறான். கையை பிடிச்சி இழுக்கும்போது செக்யூரிட்டி எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன இது பண்ணுவேன் தொடான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது மேனேஜரை கூப்பிட்றா. சிஇஓ மேனேஜர் கூப்பிட்டு என்ன மேடம் ஆச்சு சொல்லும்போது இது யார் முதல்லன்னு சொல்லும்போது, சார் நீங்கள் எப்போ சார் வந்தீங்க சாரான்னு சொல்லி கேட்கும்போது, மேடம் இவர் தான் மேடம் நம்ம எம்டின்னு சொல்லும்போது, எம்டி ஆஃப் சூர்யாவா, சாரி சார் உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியல சார், ஐஎம் வந்து சொல்லிட்டு அவள் பேரை சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கா, எனக்கு நீங்கள் யாரை வேணா இருந்துட்டு போ, யாரை கேட்டு முதல்ல விவேக் வந்து நீ வெளியே போக சொன்னா சொல்லும்போது, சார் நான் வந்து வந்துகிட்டு இருக்கேன், ஒரு விஷ் பண்ணல, ஒரு இது பண்ணல, அவன் ஆட்டிடியூட் காட்டிகிட்டு இருக்கான் சார், இந்த மாதிரி ஸ்டாஃப்லாம் நம்ம கம்பெனிக்கு தேவை சார், உடனே அவனை வெளியே போக சொல்லுங்கள் சார் சொல்லும்போது, இங்கே பாரு அவன் வந்து சீனியர் ஸ்டாஃப், அது மட்டும் இல்லாமல் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் இங்கே தான் இருக்கணும், நீ இருக்கக்கூடாது, நீ சொல்லக்கூடாது, அவன் இங்கே தான் இருப்பான், நான் சொல்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பான் அவன் சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே விவேக் இவள் என்னடா பண்ணலாம்னு சொல்லும்போது, தெரில மச்சான் என்ன வேணா பண்ணிக்க மச்சான் சொன்னோன்னே, இதில் வேலை எடுத்து தூக்கிடுமோ உன்னை வேலை எடுத்து தூக்கினால இப்போ நம்ம வேலை எடுத்து தூக்கிறோம்னு சொல்லிட்டு உனக்கு இனிமேல் எங்கள் கம்பெனியில் வேலை கிடையாது வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னே, சார் என்ன சார் சொல்கிறீங்க, எதாவது இருந்தாலும் மேடம் வந்து சொல்லிட்டு சார் நீங்கள் சொல்லக்கூடாது சார் சொல்லும்போது, மேடமா எந்த மேடம் சொல்கிறீங்க, சுந்தராணி மேடம் சொல்லிட்டு அவங்க சுந்தராணி மேடம் சொன்னால் தான் கேட்பீங்களோ, செக்யூரிட்டி கழுத்து விட்டு சொல்லி தெரியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேனேஜர் கால் பண்ணி சுந்தராள்கிட்ட சொல்லிட்டாங்க, சார் இந்த மாதிரி வந்து அது வந்து மேடம் வந்து வெளியே போய் சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னே சுந்தராள் வந்து டென்ஷன் ஆகிட்டு இரு நான் வாரேன் சொல்லிட்டு சுந்தரவழி கார் எடுத்துகிட்டு வர அருணாச்சலம் எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. சுந்தரவழி நீ போய் தான் ஆகணுமோ சுந்தரவழி வேணாம் எது பண்ணாலும் சூர்யா பண்ணாலும் ஒரு நியாயம் இருக்கும்னு சொல்லும்போது, என்னாவே மண்ணாங்கட்டி எதாக இருந்தாலும் நான் அப்பாயின்மெண்ட் பொண்ணு அவள் எதுக்கு வேலையை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ வெஞ்சன்ஸ் வச்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி அவன் நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சுந்தரவழி கார் எடுத்துகிட்டு வேகமாக ஆஃபீஸுக்கு போயிடறான். ஆஃபீஸ் போயிட்டு வந்து யாரு கேட்டு சூர்யா வந்து நான் அப்பாயின்மெண்ட் பண்ண வந்து வேலையை எடுத்து தூக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு ஆர்கியூம் நடந்துட்டு இருக்கு. அதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேசியும்